பன்னீர் வச்சு 65 செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக 65 மசாலா சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோம். ஏன்னா அதில் ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோம். நல்லா பிசைஞ்சிக்குவோம். பன்னீர் 65க்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா பன்னீர் 65. இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்குவோம். பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.